Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. மதுரை சித்துரை திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன மாரிசாமி? மதுரை சித்திரை திருவிழா ஏற்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை செயல்பாடுகளில் நீதிமன்றம் முழு திருப்தி அடைந்திருக்கிறது என உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக ஆற்றில் மதுரை சித்துரை திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அரசினுடைய நடவடிக்கைகள் நீதிமன்றத்திற்கு திருப்தி அளிக்கிறது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கள்ளழகர் வைபவத்தில் ஆற்றில் இறங்க 2400 பேரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அழகருக்கு தண்ணீர் பீச்சி அடிப்பதில் பாரம்பரிய விதிகளையே கடைபிடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ரசாயனம் கலந்த தண்ணீரோ அல்லது பால் தயிர் கலந்த தண்ணீரையோ அடிக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றில் இறங்க 2400 பேருக்கு மட்டுமே அனுமதி என்கிற விஷயமும் இந்த உத்தரவில் இடம்பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த சித்துரை திருவிழா ஏற்பாடுகள் அது மட்டுமின்றி பாதுகாப்பு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையுடைய செயல்பாடுகள் நீதிமன்றத்திற்கு திருப்தி அளிக்கிறது என்றும் நீதியரசர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி. ஓவர் டு யூ மாரிசாமி. மதுரை சித்திரை திருவிழா ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகளில் நீதிமன்றம் முழு திருப்தி அடைந்திருக்கிறது என உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் வைபவத்திற்கு வைகை ஆற்றிற்குள் 2400 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என உயர் நீதிமன்ற மதுரை கிளையானது ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. மேலும் கள்ளழகருக்கு தண்ணீர் பீச்சி எடுப்பதில் பாரம்பரிய விதிகளை கடைபிடிக்க வேண்டும். ரசாயனம் கலந்த தண்ணீரையோ பால் தயிர் கலந்த தண்ணீரையோ அடிக்க கூடாது என கட்டுப்பாடுகளை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஒரு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கொன்றை தொடர்கிறார். அதில் மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரும் இந்த பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒரு 2 பேர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் சித்திரை திருவிழாவின் போது போதுமான அளவு காவல்துறை பாதுகாப்பு வழங்கவும் மொபைல் மருத்துவ சேவைகளை வழங்கவும் உத்தரவிட வேண்டும். குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். அதை உறுதிப்படுத்தி உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார்கள். இந்த வழக்கு திரு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் சித்திரை திருவிழாவிற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் சித்திரை திருவிழா தமிழகமே கவனிக்கும் ஒரு விழாவாக இருக்கிறது. வைகை ஆற்றின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் புதிதாக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது பொதுமக்கள் எளிதில் சென்று வரும் வகையில் இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக நேற்று வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் நீதிபதிகள் அறிவுறுத்தலின்படி தற்போது வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்படுகிறது. குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் முறையாக செய்யப்பட்டுள்ளது. தாழ்வாக செல்லும் மின்கம்பங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனை சிறப்பு முகாம்கள் அமைத்திருக்கிறார்கள். அரசின் இந்த நடவடிக்கை
நீதிமன்றத்துக்கு திருப்தியை அளிக்கிறது என நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் இடம் சிறியது என்பதால் கோவில் நிர்வாகம் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கும் 2400 பாஸ்கள் மற்றும் 400 பேட்ஜ் அணிந்தவர்கள் என மொத்தம் 2400 பேர் 2000 பாஸ்கள் மற்றும் 400 பேட்ஜ் அணிந்தவர்கள் மொத்தம் 2400 பேர் மட்டுமே வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் பேட்ஜ் அணிந்தவர்கள் மட்டுமே இந்த பகுதிக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும். அவர்கள் உடன் யாரையும் அழைத்து செல்லக்கூடாது. காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது. இந்த உத்தரவை கடுமையாக பின்பற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். மேலும் கள்ளழகரின் மீது நீர் பீச்சி அடிப்பதை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். ஒரு சிலர் மட்டுமே அதனை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள். அது போன்ற நடவடிக்கை தடுக்கப்பட வேண்டும். பாரம்பரிய முறையில் தோப்பையில் கைகளால் உருவாக்கப்படும் விசையை பயன்படுத்தி மட்டுமே தண்ணீரை பீச்ச வேண்டும். அது தவிர்த்து பிரஷர் பம்புகள் மூலம் மற்றும் வேறு ஏதேனும் இயந்திரங்களை தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.